இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இந்த நாளின் காலையிலே ஆண்டவர் சோம்பேறிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சோம்பல் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சோம்பல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காலையிலே பிந்தி எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். காலையிலே 10 மணி 11 மணிக்கு எழும்புகிறவர்களும் உண்டு. இன்னைக்கு லீவு நாள், இன்னைக்கு விடுமுறைன்னு சொல்லி சொன்னால் நன்றாக தூங்குகிறவர்களை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பல் இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான எதிரி ஒன்று உண்டு என்று சொன்னால் சோம்பல். இன்றைக்கி நிறைய பேர் சோம்பேறிகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கடினமான உலகம், சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய ஒரு காலம். ஒரு சிலர் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு கூட்டம் சோம்பேறி கூட்டங்கள் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். சோம்பலாக இருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சிலர் தூக்கத்தை அதிகமாக விரும்புவாங்க. ஒரு சோம்பல். அந்த வசனம் சொல்லுகிறது, சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். சோம்பல் என்ன செய்யுமா? தூங்கி விழப்பண்ணுமா. அசதியாக இருப்பவன் பட்டினியாக இருப்பான். சாலமோன் ராஜா சோம்பேறிகளை குறித்து நீதிமொழிகளிலே அதிகமான வசனங்களை சொல்லியிருக்கிறார். சாலமோன் ராஜா ஒரு ஞானமுள்ள ராஜா, ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதன். அப்படிப்பட்ட அந்த சாலமோன் ராஜா சோம்பேறிகளை குறித்து அநேக காரியங்களை, உவமைகளை சொல்லியிருக்கிறார். நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பை போய் பாரு. அந்த எறும்புக்கு தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை, ராஜாவும் இல்லை. ஆனாலும் அது என்ன செய்கிறது? ஞானமாய் செயல்படுகிறது. அதுக்கு பிரபு இல்லை, தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அது என்ன செய்யும்? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் என்ன செய்யுமா? ஆகாரம் கிடைக்கிற பொழுது அதை சேமித்து வைக்கும். ஏனென்று சொன்னால் மழை பெய்கிற பொழுது அந்த எறும்பால் வெளியே வர முடியாது. எனவே அந்த மழை காலத்துக்காக அது அந்த அறுப்பு காலம், கோடை காலத்தில் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைத்து கொள்ளும். ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஜந்து, ஒரு அற்பமான ஒரு விலங்கு தான் எறும்பு. அந்த சோம்பேறிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் நிறைய உயர்ந்த நிலைமைக்கு கஷ்டப்பட்டு தாழ்வில் இருந்து உயர்ந்த நிலைமைக்கு போன மக்களிடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் கடினமான உழைப்பு, நான் கடினமாக உழைத்தேன், சிறு வயதிலே மிகவும் கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நான் கையேந்தினேன், அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன், இன்றைக்கு இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு நான் வர காரணம் என்னுடைய கடின உழைப்பு என்று சொல்லுகிற மக்களை நாம் அநேகரை பார்க்கிறோம். அந்த அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதர் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்னுடைய கடின உழைப்பு என்று சொல்லுகிறார். ஒரு சகோதரன் தன்னுடைய அக்காவை பார்த்து, ஒரு தம்பி தன்னுடைய அக்காவை பார்த்து கேட்டானாம், தூக்கத்திலிருந்து நீ எழுந்து நீ என்ன செய்வாய் என்று கேட்டானாம். உடனே நீ எத்தனை மணிக்கு எழும்புவான்னு கேட்டானா. அந்த பையன் தம்பி சொன்னானா, நான் 6 மணிக்கு எழும்புவேன்னு சொன்னானா. 6 மணிக்கு எழும்பி நீ என்ன செய்வாய்? உடனே அவன் தன்னுடைய காரியங்களை சொன்னானான். அப்போது அவன் என்ன செய்வான்? நிலக்கடலை வியாபாரம் பண்ணுகிற ஒரு சிறுவன். 6 மணிக்கு எழும்பி நான் நிலக்கடலையை கொண்டு போய் நான் என்ன செய்வேன்? வியாபாரம் பண்ணுவேன் என்று சொன்னானான். உடனே அவளுடைய சகோதரி சொன்னாலாம், நீ நாளையிலிருந்து 4 மணிக்கு நீ அதிகாலையில் நீ எழும்புவாய் என்று சொன்னால் இந்த அமெரிக்க தேசத்திற்கே நீ ஒரு ஜனாதிபதியாக மாறுவாய் என்று சின்ன வயதிலே அவனுடைய சகோதரி, அவனுடைய அக்கா அவனை பார்த்து சொன்னாலாம், நீ அதிகாலையில் 4 மணிக்கு எழும்புவாய் என்று சொன்னால் இந்த அமெரிக்க தேசத்திற்கே நீ ஜனாதிபதியாக மாறுவாய் என்று சொன்னாலாம். அந்த வார்த்தை அந்த சின்ன வயதிலே இந்த சிறுவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது. மறுநாள் விடியற்காலம் அதிகாலை 4 மணிக்கு எழுந்தான். வழக்கம் போல அந்த பையன் சிறுவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். வேதத்தை வாசித்தான், ஜெபித்தான், தன்னுடைய நிலக்கடலை வியாபாரத்தை பார்த்தான். இப்படி தினந்தோறும் அவன் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தான். தன்னுடைய சகோதரியினுடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டே இருந்தது. நீ அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கு எழும்பு, இந்த தேசத்துக்கே நீ அதிபதியாக உயரலாம். அந்த வார்த்தை அவனை உற்சாகம் ஊட்டினது. பின் நாட்களிலே அவர் அதிகமாய் ஆண்டவரை தேட ஆரம்பித்து
அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். அதிகாலையில் எழுந்து வேதம் வாசித்து ஜெபித்து தன்னுடைய வேலைகளை கடினமாய் செய்ய ஆரம்பித்தார். அவர்தான் அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்ட ஜிம்மி கார்ட்டர் என்பவர். அவர் தன்னுடைய பின் நாட்களிலே அவரிடத்தில் பேட்டி கேட்ட அந்த மக்களிடத்திலே சொல்கிறார், நான் இந்த அளவுக்கு நான் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்த்தப்பட காரணம் என்னுடைய கடின உழைப்பு. நான் ஒரு சாதாரண நிலக்கடலை வியாபாரி. இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருப்பதற்கு காரணம் என்னுடைய அதிகாலையில் நான் எழுந்தது தான் காரணம். எழுந்து ஜெபித்து என்னுடைய வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். இதனால தான் ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னாராம். நாமும் கூட சிந்தித்து பார்ப்போம். வாழ்க்கையில் உயர வேண்டும், முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் சோம்பல் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியாது. எந்த ஒரு சோம்பேறியையும் ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. இன்றைக்கு நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சோம்பல் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். உலக பிரகாரமான காரியத்தில் சோம்பல் இருக்கிறது, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சோம்பல் இருக்கிறது. சொல்லும், சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியாய் இருப்பவன் பட்டினியாய் இருப்பான். சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஆத்துமா விரும்பும், எல்லாத்தையும் ஆத்துமா விரும்பும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஆனால் ஒன்றும் என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னொன்று சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். சோம்பேறியாக இருந்தால் நமக்கு என்ன தான் வரும், தூக்கமாக தான் வரும், தூங்கி விழப்பண்ணும். இன்னொரு அழகான ஒரு வசனம் உண்டு, குளிர்கிறதென்று சோம்பேறி என்ன செய்ய மாட்டான், உளமாட்டான். குளிர்கிறதென்று சோம்பேறி உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் உழுகிற நேரத்தில் நம்மளும் என்ன செய்யணும், உழணும். அப்போதான் நம்ம ஒரு அறுப்பு காலத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். உழுகிற நேரத்தில் நம்ம தூங்கிட்டோன்னா அறுக்கிற நேரத்தில் போய் அங்கே ஒன்றும் நம்ம அறுவடை பண்ண முடியாது. எந்தெந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ தான் நம்ம அதுக்குள்ள பலனை நாம் என்ன செய்ய முடியும், பெற முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இதே போல தான் நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஆண்டவரை தேடுகிறதிலே, வேதத்தை வாசிக்கிறதிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதிலே நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சோம்பல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் எதிரியே சோம்பல் தான். ஜெபிக்கணும்னு நினச்சா அது ஒரு கடினமான காரியமாக தோணும். நிறைய பேருக்கு ஜெபிக்கணுமா அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக தெரியும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும், அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஏன்னா அதிகாலை நேரம் தான் நமக்கு நல்ல சுகமான நித்திரை வரக்கூடிய நேரம். ஆனால் நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்து, அந்த சிறுவன் எப்படி 4 மணிக்கு எழுந்து அவன் ஜெபித்து தன்னுடைய வேலையை தொடர்ந்தானோ. கடலை வியாபாரம் தான், சாதாரண ஒரு தொழில் தான். ஆனாலும் அந்த உற்சாகம், சுறுசுறுப்பு, அதிகாலையில் எழுந்து அவன் என்ன செய்தான், தன்னுடைய ஆண்டவரை தேடி தன்னுடைய வியாபாரத்தை தொடர்ந்தான். நாமும் கூட சோம்பேறிகளாக இல்லாதபடி சுறுசுறுப்பு உள்ளவர்களாக ஆண்டவரை தேடுவதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோம்பேறியாக அல்ல, சுறுசுறுப்புள்ளவர்களாக, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.